கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி லவர்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வீக் பிஃபோர் நம்ம ஒரு கான்டெஸ்ட் வச்சுருந்தோம். பட் அது யாருமே சரியானபடி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணல. ஸோ இருந்தாலும் நான் வந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு செப்பரேட்டாக மெசேஜும் பண்ணியிருந்தேன். பட் எந்த ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது எனக்கு செய்யணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான். பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு கான்டெஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கு பிஃபோர் நம்ம வந்து கான்டெஸ்ட் நடத்தும் போது யாருமே ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, பட் வந்து அந்த கொஷின்ஸ்க்கு கரெக்டான படி ஆன்சர் யாருமே பண்ணலை. பட் ஓகே, ப்ராப்பராக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். என்ன ராஜி, ரெடி ஆயிட்டியா? அவங்களாம் வந்துட்டு இருப்பாங்க, சீக்கிரம் ரெடியாக சொல்லு. பாப்பா எங்க ரெடி ஆயிட்டாளா? ரெண்டு பேருக்கும் ரெடியாக சொல்லிட்டில்ல? சாரியெல்லாம் எல்லாம் கட்டிட்டு வர சொல்லு. டைம் ஆகுது பார்த்துக்க. அவங்க இந்நேரம் கிளம்பியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், சரியா? நீ அதுக்குள்ளே ரெடி பண்ண பொண்ணுங்கள, நான் வந்துடுறேன். சரிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களாம் ரெடியாக தான் இருப்பாங்க. நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அவள் போய் தூங்க போகும்போதே நான் சொன்னேன், 10 மணிக்கு மேலே எந்திரிச்சு கிளம்புடி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ரெடி ஆயிடுவா. நான் இதுக்கு போய் பார்க்குறேன்னு. அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சொல்லிடுங்க கடையில். அவங்க வந்துட்டு சாப்பிட வைக்காமல் எப்படி அனுப்புறது? அதனால் கடையில் சாப்பாடெலாம் சொல்லிவிட்டு வேணுங்கிற பொருள்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. எப்படின்னாலும் ஒரு 7 பேர்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன், 7-8 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு சரியாக தெரில. எதுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுறது நல்லது. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லிடுங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க. அவங்க வரத்துக்குள்ளே இல்லை நம்ம ரெடியாக தான் ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் பொண்ணுங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு போய் பார்க்குறேன். சரிம்மா, அப்போ நீ பொண்ணுங்களை ரெடி பண்ணு, என்னன்னு சொல்லிட்டு பாரு. நான் அதுக்குள்ளே என்னன்ட்டு பார்த்துட்டு வரேன். ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா. என் செல்லம் அழகா இருக்கடி. சரியில ரம்மி அழகா இருக்க. என்ன உங்க அக்கா எங்க? என்ன அவ தூங்கிட்டு இருக்காளா? அவளை வந்து ரெடி பண்ண சொல்லல நானு. ரெடியாக தான் சொல்லிட்டு கொடுத்துட்டு போனேன் புடவைய. நீயாச்சும் எழுதி போட்டுருக்கலாம்ல. என்னது அவ என்ன தூங்கிட்டு இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ என்ன ரெடியாக சொன்னால் நான் ரெடி ஆகிட்டேன். அவள் ரெடி ஆகிறது தான் ரெடி ஆகாமல் இருக்கிறது அவளோட இஷ்டம். அதெல்லாம் நான் போய் கேட்க முடியாது. அதுவும் இப்போ தூங்கிட்டு வேற இருக்கா. வந்த உடனே கிட்ட சண்டைக்கு வேறு வந்தா. இப்போ நான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி விட்டேன்னா அவளை தான் இன்னும் பத்திரக்காளியாட்டம் ஆட ஆரம்பிச்சிருவா. அவளாச்சு நீ அவகிட்ட பேசிக்கோ, ஏன்ட்டெல்லாம் சொல்லாத போ. இப்பதான் உன்னை பாராட்டினேன், அதுக்குள்ள பாரு வாயே தான். பார்க்க அழகா இருக்கே, வாய் கொஞ்சம் அடக்கமா பேசலாம்ல. அதெல்லாம் கிடையாது. உங்க அக்கா காரி தானே, எழுப்பிட்டு ரெடி பண்ண என்ன உனக்கு? நோரு திவ்யா, திவ்யா எந்திரடி, டைம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு ரெடியாவடி. ஐயோ, ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? ஆமாடி, என்னாச்சுன்னு கேளு. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கல, எந்திரிச்சு ரெடியாவடி. என்னன்ற டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எந்திரிச்சு புடவை கட்டி ரெடி ஆகுவா. ஐயோ, இதுக்கு தான் கத்துறியாமா? ஏமா அப்படி டார்ச்சர் பண்ற? நானே நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், டயர்டாக இருக்குன்னு படுத்தேன். அது கூட கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியா? கொஞ்ச நேரமா ஒரு 5 மினிட்ஸ் தூங்கிட்டு எழுந்திரிச்சுக்கிறேன். 5 மினிட்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. காலேஜ் டைம்லேயே 5 மினிட்ஸ்னு சொல்லி 1 மணி நேரம் தூங்கிட்டு பஸ் விட்டுட்டு நின்றுட்டு இருப்பேன். எனக்கு தெரியாதா என்ன? ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு ரெடியாகு. டைம் ஆயிடுச்சு, நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். இங்கே பாரு, உங்கள் அக்காவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு, புரியுதா? வாய் பேசிட்டு நிக்காம ஒழுங்கா அவளுக்கு புடவை கட்டிட்டு ரெடி பண்ணி விடு. அதெல்லாம் என்னால முடியாது. நானே இப்பதான் அழகா புடவை கட்டியிருக்கேன். அப்புறம் என்னோட புடவைலாம் கலைஞ்சிரும். வேணா அவளை கட்டிக்குவா போ. நானும் ரெடி பண்ணி விட மாட்டேன். சொல்றதெல்லாம் செய்யடி. சும்மா என்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா இருக்காது பத்துக்க. டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கே நிறைய வேலை இருக்கு. நான் போய் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி செய்யி. உங்க அக்காவை ரெடி பண்ணி விடுறது உன் பொறுப்பு. வந்து பார்ப்பேன். மட்டும் ரெடி ஆகல, உன்னதான் திட்டுவேன்.
நான் தான் கிடச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் என்னையவே போட்டு திட்டுங்க போங்க. நல்லா ரெடி ஆனாலும் எனக்கு நல்ல பேர் கிடையாது. அவளை ரெடி பண்ணி விடலான்னு என்னை திட்டுவீங்க. போமா. சரி போ, முறைக்காத. அவளை ரெடி பண்ணி விட்றேன். ஏய், ஒழுங்காக எந்திரிச்சு ரெடியாக போடி. நீ ரெடி ஆகாதனால எங்கள் அம்மா பாரு எப்படி என்ன பேசுகிறாங்கன்ட்டு. போ, போய் குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு வா. அப்பா என்னதாம்மா ப்ராப்ளம்? வந்தலேருந்து அம்மா கிட்ட நானும் கேட்டுட்டே இருக்கேன். அம்மா வந்துட்டு நீ போய் முதல்ல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு போயிட்டு ரெடி ஆகிட்டும் வந்துட்டேன். இப்போ என்னன்னு சொல்லுங்க. நான் நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்கேயாவது போகணுமா என்ன? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா? என்ன விஷயம்னே சொல்லாமல் அம்மாவும் அவசர அவசரமாக கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன். என்னன்னு இப்பயாச்சும் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? ஆமாம், எங்க சிவாவை காணோம்? அவன் எங்கே போயிட்டான்? எப்பா சக்தி, உனக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதுக்கு தான் வர சொன்னாங்க அம்மா. யாரை கேட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறீங்க நீங்க? இதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களா? இதுக்காக தான் கூப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட வாழ்க்கையில நீங்க கேட்காம கொள்ளாம நீங்களே முடிவு எடுப்பீங்க? எத்தனை டைம் சொல்றது? அப்பா உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி திருப்பி இப்படி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இதுக்காக தான் இவ்வளோ தூரம் இப்போ வர சொன்னீங்களா? நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லி நினச்சி வந்தேன். ஏன் அம்மா நீங்க கூட வா, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கல. ச்சே, இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. எவ்வளோ பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் இருக்கு, எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ கிளம்பி வந்திருக்கேன். வந்தா பொண்ணு பக்கம் பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு கோவப்படுத்தி பார்க்கணும்னு பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா இதெல்லாம். டேய் நடிக்காதடா, நிறுத்து. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஏன் உன் தம்பிக்காரன் ஃபோன் போட்டு உனக்கு ஒன்றும் சொல்லலையா? நீ எதுக்காக வந்த என்ன ஏதுன்னு? ஓ, உனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காதுல்ல. உனக்கு பிடிச்ச பொண்ணை தான் உங்க அப்பா போய் பார்க்க போறான். போதுமா? உன் தம்பிக்காரன் எல்லாம் சொல்லியிருப்பானே ஃபோனை போட்டு. நீங்க தான் ரெண்டு பேரும் ரகசியம் பேசிப்பீங்களே ரெண்டு பேரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம. அப்புறம் என்ன, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல நினைச்சோம். தெரியாம தான் வந்தியோ? இதெல்லாம் நாங்க நம்பணும். பாத்துக்க பெருமாளே எப்படி இருக்கானே. ஓ மவங்காரன் அவன் லவ் பண்ற விஷயத்த, லவ் பண்ற பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு விவரம் மொத்தத்தையும் உன் தம்பிக்காரங்கிட்ட சொல்லுவானா. அவன் நம்ம வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சுக்குவான். ஆனா இப்ப பொண்ணு பார்க்க போற விஷயத்த மட்டும் தம்பிக்காரன் வந்து சொல்லலையாமா. என்னென்ன சொல்றான் பாரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்லப்பா. ஐயோ பாட்டி, என்ன விஷயம்? நீ லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா கோவம் வருது பாரு. யார இப்ப பொண்ணு பார்க்க போறீங்க? என்ன விஷயமா சொன்னோம் வீட்டுல? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. எப்பா சக்தி, நீ அண்ணன் பொண்ணை திவ்யாவை தானே லவ் பண்ற? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தம்பிக்காரன் எல்லாம் சொல்லிட்டான் வீட்டுல. அதான் இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். வா போலாம். ஒண்ணுமே தெரியாதவனாட்டும் நடிக்கிறத பாரு. பண்ண வேண்டிய வேலையெல்லாம் மொத்தத்தையும் பண்ணிட்டு நடிப்பு வேண்டிக்கு கிடக்குது. நடிப்பு என்னத்துக்கு இந்த நாடகம் போட்டு விட்டு தெரியுனா? அன்னைக்கே கேட்கும் போதே ஓப்பனா சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஐயோ பாட்டி, நீ வேற நடுவுல அமைதியார் பாட்டி. என்னம்மா சொல்றீங்க? அவன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா? உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். அவன் எங்க போ? நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேன்ல, இவங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நாள் ஆகட்டும், 2 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், வேற பொண்ணு கூட பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன்ல. அதுக்கு மண்டே ஆட்டிட்டு தானே போன நீங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்து நிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. முன்னால கிருஷ்ணா வீட்டுல அந்த கிருஷ்ணா பொண்ணு வேற ஒருத்தனை, அதுவும் எவ்வளவு ஒரு பொறுக்கி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நின்றுட்டு கிடக்கு. அவன் உன்னே ஆசைப்பட்டு எங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க வந்து மாப்பிள்ளை கேட்டு இப்ப அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவ்வளவு சண்டையாகி போச்சு. இதெல்லாம் எதனால? நீ இந்த உண்மையை மறைச்சனாலதான். ஒழுங்கா அப்பவே உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் சொல்லு. இதுக்கு வேலைக்கு என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்க இஷ்டத்துக்கு ஆளுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா மரியாதையா வந்துட்டு சொல்லிட்டேன். இப்போ போய் உடனே பொண்ணை பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டு வரதான் வேலை. வா கிளம்பு. என் லைஃப்ல எப்போ எது நடக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். நீங்க எதுக்கு அந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க கேட்கும் போதும் அவளை எனக்கு பிடிச்சிருந்தது தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நான் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேனா? எனக்கு இப்பவுமே கல்யாணம் இந்த நிமிஷத்துல எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட 1 வருஷம் 2 வருஷம் போட்டுன்னு தானே சொல்றேன். இப்போ உடனே போய் பேசி முடிவு பண்ணணும்னு நீங்க தான் நிக்கிறீங்க. அவ கிருஷ்ணா என் மேல ஆசைப்பட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தது அவ தப்பு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா?
இல்ல அவங்க தான் ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி, ஏன் ஃபோன் இல்லை அவகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சக்தி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? எதுவுமே பண்ணாம அவளா ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு இந்த லூசு பாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிட்டு தெரிஞ்சாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பா? இப்ப வேற எவனும் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னாலாம் அப்படி பண்ண முடியாது. எனக்கு அவளை பிடிக்கும் தான், நான் திவ்யாவை தான் லவ் பண்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போதைக்கு நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல. புரியுதா உங்களுக்கு? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இன்னும் 1 வருஷம் போகட்டும், நான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அப்போ பேசினா போதும். ஐயோ சக்தி, அப்படிலாம் சொல்லாதயா. உனக்கு புரியல. இப்போ பேசி முடிவு பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வேணாயா. இப்போ எங்கள் அண்ணன் வீட்டில் நான் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிட்டேன். திவ்யாவையும் வர வச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம போய் பார்க்காம இருந்தோம்னா எங்கள் அண்ணன் கோச்சுக்கு வரையா. அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் அவங்க பொண்ணை கேட்க முடியாது. அவர் கோவத்தில் வேற எதனா முடிவு எடுத்துட்டாருன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். வேணாம் சக்தி, சொன்னா கேளு. அம்மா சொல்கிறத கேளு, எங்கள் கூட வா. நாங்களே எல்லாமே பேசிக்கிறோம், நீ எதுவுமே பேச வேணாம். அவளுக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்கு தள்ளி போடுற? எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு? இப்போதான் எங்கள் அண்ணனும் அண்ணியும் நான் தெளிவாக எல்லாத்தையும் பேசி நான் வரோன்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ வரல, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், பெரிய பிரச்சனையே ஆயிரும். வேணாயா, நீ ஏன் உன் வாழ்க்கையில் மண்ணை வள்ளி போட்டுக்காத. இப்போ நாங்கள் சொல்கிறது கேளு. பெரியவங்க சொல்கிறது ஒன்றும் அர்த்தம் இல்லாமல் இல்லை. நாங்கள் சொல்கிறது நீ கேளு, வா. எங்கள் கூட வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். அம்மா பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கறவனா இருந்தா ஒழுங்கு மரியாதை எங்கள் கூட வா. என்னம்மா நீயும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? எங்களுக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றேன். அவ கூட நான் இப்பதான் பழகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உடனே போய் பொண்ணு கேட்டுட்டோம், என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவ என்ன நினைப்பா? அவகிட்ட கேட்காம கொள்ளாம ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி போய் நிக்கிறேன்னு சொல்லி என்னை தப்பா நினைக்க மாட்டா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோங்க. என்னடா பெரிய இவனாட்ட சொன்னதே சொல்லிட்டு கிடக்குற? உன்கிட்ட எல்லாம் உட்காந்து தொங்கிட்டு கிடக்க மாட்டோம். பெரிய இவரு பிசினஸ் பண்றதுனால இவர் வந்து பெரிய முடிவெல்லாம் இவர் தான் எடுப்பாரு. வீட்டுல நாங்க பெரியவங்க சும்மா தான் இருக்கோம்ல, இவரே எல்லா முடிவும் அவர் எடுத்துக்குவாரு. அவருக்கு வாழ்க்கையில வேணும் வேணாங்கிறது எல்லாம் அவரே பார்த்து செஞ்சுக்குவாரு. இவ்வளோ வருஷம் நாங்க எதுவுமே பார்த்து பண்ணலப்பா. உனக்கு நீ எல்லாமே படிக்கிறியோ? இப்பதான் உனக்கு புதுசா மாற்றி வந்துருச்சோ? கொம்பு முளைச்சிருச்சு அவனுக்கு. சொல்லு, பிசினஸ் பண்றேன் எல்லாம் பார்த்துட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு தெரியும்னு ஒண்ணும் கிடையாது. அவதான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, ஒழுங்கு மரியாதை கூட வராதி பாத்துக்க, இல்லைன்னா நல்லா இருக்கும் பாத்துக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ? வான்னு சொன்னா வரணும், வந்துதான் ஆகணும். புரியுதா? வா. நானும் உங்க அம்மாவும் காரணம் முன்னாடி போறோம், பின்னாடியே நீங்க வரீங்க உங்க பாட்டி கூட்டிட்டு. புரியுதா உனக்கு? வரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வா நாராயணி, நம்ம போலாம். வருவான் உன் தம்பிக்காரன் கூட்டிட்டு வந்து சேரு. டேய் சிவா, சிவா எங்கடா இருக்க? வெளியே வாடா. ஐயோ மாட்டிக்கிட்டனே. இவன்கிட்ட போய் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதாவது பேசுவோம், இல்லைன்னா அடிச்சாலும் அடிச்சிருவான்.